கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? இது ஆண்டவர் எனக்கு இது ஒரு அருமையான ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். 5 வரைக்கும் படிச்சிருக்க எனக்கு பாட்டு எழுதவும், மெசேஜ் சொல்லும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க அந்த ஞானத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கொடான கொடி நன்றி. என் தேவன் ஒருவருக்கே அந்த புகழ் எல்லாமே. நான் 400 பாட்டு எழுதியிருக்கேன். இது எல்லாமே அவர் ஒருவருக்கே தான் சேரும். நான் இப்போ இந்த பாட்டை நான் எப்படி எழுதுனேன்னா, எனக்கு கிராமத்து பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். வெள்ளு பாட்டு, அப்புறம் ரொம்ப இழுத்து பாடுவாங்க இல்லையா? அந்த ராகம்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாட்டி காலத்துலேருந்து அந்த நிறையா சர்ச்சுக்கு போகும்போது, அந்த ரொம்ப அழகாக பாடுற இந்த பழைய பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த பாட்டெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு எப்போ வந்துச்சுன்னா, எனக்கு திருமணம் ஆன பிறகு தான் இந்த பாட்டு எழுதவே எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து ஏதோ ஒரு மெல்லிய சத்தம், "இருதயத்தை கொடுக்கவா, இருதயத்தை கொடுக்கவா, இயேசு உன்னை அழைக்கிறார்" அப்படின்னு. அது வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. நான் அதே பாட்டை எழுதினேன். இருதயத்தை கொடுக்க வா வா, இருதயத்தை கொடுக்க வா வா, இயேசு உன்னை அழைக்கிறார், இருதயத்தை கொடுக்க வா வா, இயேசு உன்னை அழைக்கிறார், இருதயத்தை கொடுக்க வா வா, வா வா, விரைந்து வா, நெருங்கி வா, கொடுக்க வா. அப்புறம் கீழே சரணங்களை நான் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, பிள்ளைங்க வந்து பாடம் படிப்பாங்க. என்னுடைய 3 அப்போ பாடம் படிக்கும்போது உறுதி கொண்ட நெஞ்சிடல் வாழ்வன்னா அந்த ஸ்கூல் பாடத்தை அவங்க இது பண்ணும்போது, நான் அதை வந்து நேசர் உன்னை அழைக்கிறார் வா வா வா, நேசத்தாலை உன்னை அழைக்கிறாரே வா 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 அப்படின்றது. அப்புறம் கிராமத்து பாட்டில் வந்து ஒரு அம்மா பாடுவாங்க. அது, ஓ குடிக்கும் மனிதனே கொடிய மறந்து விட்டு திருந்த பார்க்கணும்டா, நீ திருந்த மறந்துட்டா குடலு எரிஞ்சுதான் இறந்து போயிடுவிடா. ஓ குடிக்கும் மனிதனே, அதை வந்து நான் வந்து, ஓ உலக மனுஷனே பாவத்தில் இருந்து திருந்த பார்க்கணும்டா, நீ திருந்த மறந்துட்டா நரகத்தில தான் போய் விழுந்துடுவடா. ஓ உலக மனுஷனே, இயேசு கட்டின வேலையை நேசிக்கணும், அதன்படி நீயும் வாழணும், வேதத்தை நீயும் வாசிக்கணும், அதன்படி நீயும் வாழணும், அப்பதானே உனக்கு தேவ பிள்ளை என்று சாட்சி பகர முடியும், அப்பதானே உனக்கு தேவ பிள்ளை என்று சாட்சி பகர முடியும், அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டடா, 4 பேருக்கும் வழியை சொல்ல மாடா, ஓ உலக மனுஷனே அப்படின்றத பாடினேன். இப்படி நிறைய பாடல்களை நான் சொன்னேன் இல்லையா, 400க்கு மேலே அது பாட்டு எழுதியிருக்கேன்னு. இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்புறம் நரகம் வந்து ரொம்ப கொடுமையானது இல்லையா, அதை குறித்து பாட்டு எழுதணுன்னு, நரக வேதனை கொடுமையே, நரக வேதனை கொடுமையே, அப்பப்பா அப்பப்பா போதுமே போதுமே, பாதாளத்திலே கொடுமையே, நெருப்பின் கடலில் கொடுமையே அப்படின்ற அந்த பாட்டு எழுதினேன். இப்போ நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். நம்ம வந்து எல்லாருமே ஆண்டவருக்கு எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ, 2 வழியில் இல்லையா, அந்த இதுக்காக நான் வந்து இந்த பாட்டு எழுதினேன். சொர்க்கத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமா, சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லதே செய்யுங்க, சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லதே செய்யுங்க, நன்மை தீமை அறியணும், நன்மையை செய்யணும், தீமையை அடியோடு வெறுத்து தாங்க தள்ளணும், தீமையை அடியோடு
வெறுத்து தாங்க தள்ளணும். ரட்சிக்கப்பட்ட பின் தேவ சித்தம் அறியணும். தேவ சித்தம் அறிந்த பிறகு தேவ சித்தம் செய்ய வேண்டும். தேவ சித்தம் அறிந்த பிறகு தேவ சித்தம் செய்ய வேண்டும். சோம்பலாயிருக்காதே, சாக்கு போக்கு சொல்லாதே, பிறர் மேல் பழிய போட்டு தப்பிக்கணும் நினைக்காதே. பிறர் மேல் பழிய போட்டு தப்பிக்கணும் நினைக்காதே. தேவனிடம் பழிக்காது, உங்க நடிப்பு எடுப்படாது. கண்ணீரெல்லாம் சிந்தினாலும் அறிய நின்று போவாரே. கண்ணீரெல்லாம் சிந்தினாலும் அறிய நின்று போவாரே. ஏழையாயிருந்தாலும் பணக்காராயிருந்தாலும் பச்சபதம் இல்லாதவர் சரியதான நியாயம் தீர்ப்பார். பச்சபதம் இல்லாதவர் சரியதான நியாயம் தீர்ப்பார். சொர்க்கத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமா? சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லதே செய்யுங்க. சொர்க்கத்துக்கு போனேன்னா நல்லதே செய்யுங்க. இப்படி தாங்க நான் ஒரு பாட்டு எழுதினேன். இது நான் சொல்லி உங்களுக்கு நான் அது எப்படி ஆண்டவர் எனக்கு எழுத கிருபை கொடுத்தார் அப்படின்றது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். தேங்க்யூ.